Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அயோனிக் ஈக்குலிபிரியம் லெசனில் இருக்கிற காமன் அயன் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு வீக் ஆசிடோட பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது வந்து ப்ரிசிபிடேஷன் நடக்கும். ப்ரிசிபிடேஷன் என்னது, ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து கீழே வந்து அந்த சால்ட் எல்லாமே படிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், கண்ட்ரோல் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேட்டுக்காகவும் தான் நம்ம வந்துட்டு காமன் அயன் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் கான்செப்ட்குள்ளே போகும்போது நல்லா புரியும். இப்போ வந்து இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ப்ரிசிபிடேஷன் ஆஃப் சால்யுபிள் சால்ட்ஸ் இன் பியூர் ஃபார்ம் ஃப்ரம் தி சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போது நம்ம வந்து ஒரு சால்ட்டை வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் கரெக்டாக. அதாவது அதுக்குள்ளே சால்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் எவ்வளோ போட முடியுமோ அது வரைக்கும் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி வந்து ப்ரிசிபிடேட் பண்ணுறது, ப்ரிசிபிடேட்னா படிய வைக்கிறது, கீழே இந்த மாதிரி எப்படி படிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் NaCl எடுத்துக்கிறேன். அதாவது வாட்டருக்குள்ளே NaCl ஃபுல்லாகவே போட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா HCl கேஸை வந்து அனுப்புகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கேயோ Cl இருக்குது, இங்கேயோ Cl இருக்குது. அப்போ Clோட அயான்ஸ் வந்து அதிகமாகிடும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, NaCl வந்து அயனைஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ NaCl வந்து எப்படி கிடச்சிருக்கு, Na+Cl- அப்படி தானே கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு நிறைய Cl அயான்ஸ் மட்டும் வந்ததுனால இந்த NaCl வந்து அயனைஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த NaCl வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கிளியராக ஒரு கரெக்டான இதில் பார்க்கலாம். என்னென்னா, when a salt of weak acid is added to the acid itself, இப்போ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. அசிட்டிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட் கரெக்டாக. இப்போ CH3COOHக்கு ஈக்குலிபிரியம் எழுதினீங்கன்னா H+ CH3COO- அப்படிங்கிறது வரும். அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த சால்ட் ஆஃப் த வீக் ஆசிட், இந்த வீக் ஆசிடோட சால்ட் ஆட் பண்ணுறேன். வீக் ஆசிடோட சால்ட் என்னது, CH3COO- அப்படின்னு வரும். அதாவது சோடியம் அசிட்டேட் தான் இதோட சால்ட். ஓகே, சால்ட்னா என்னது, இந்த H எடுத்துகிட்டு Na போடுறது. ஸோ அப்படி சால்ட் உருவாகுது இல்லையா, இஸ் ஆடட் டு த ஆசிட் இட் செல்ஃப். இதை வந்து இந்த அசிட்டிக் ஆசிடோட சேர்க்கும் போது இது எப்படி எனக்கு அயனைஸ் ஆகும், Na+ CH3COO- அப்படின்னு ஆகும் கரெக்டாக. இந்த டிசோசியேஷன் ஆஃப் த வீக் ஆசிட் இஸ் சப்ரஸ்டு ஃபர்தர். அப்போ எனக்கு டிசோசியேட் ஆகிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடிஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட்டை நான் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் கூட பண்ணும்போது எனக்கு டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து எனக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காமன் அயன் இருக்குது, CH3COO- CH3COO- அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, CH3COOH அப்படின்றது. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த ரெண்டு பிங்க் கலரில் இருக்குல்ல, அது வந்து H++ CH3COO- அப்படின்றது இந்த 3 பிளாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இது ரெண்டுத்துக்கும் இடையில ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்குது. ஓகே, இது வந்து இதுவாக சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் இது வந்து இதுவாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக 3, அதாவது நான் இப்போ காமன் அயன் ஆட் பண்ணுறேன்ல, காமன் அயன் என்னது CH3COO- வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன் கரெக்டாக. அப்போ நான் இது கூட இந்த ஒரு 3 மாலிகுல் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துடுது. ஓகே, CH3COO- வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துடுது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து 5 பேர் தான் இருக்காங்க, இங்கே 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. இப்போ இதை ரோப்புனே வச்சுக்கோங்களேன், இங்கே 5 பேர், இங்கே 5 பேர் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே 5 பேர், இங்கே 8 பேருன்னு சொல்லும் போது எனக்கு வந்து அது கரெக்டாக இல்லைல்ல. இதுதான் வந்து லீச்-அட்லஸ் பிரின்சிபல் சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ பேலன்ஸ்ட் கண்டிஷனில் மாற்றுறதுக்கு இந்த ஈக்குலிபிரியம் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இப்போ H+ CH3COO- சேர்ந்தால் தானே CH3COOH. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த 2 இதை ஆட் பண்ணுறேன். இந்த 2 இதை சேர்த்து நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு இந்த ஒரே ஒரு வேல்யூ, பிகாஸ் அது ரெண்டும் சேர்ந்தால் தானே ஒன்று. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒன்று கொண்டு போகிறேன். இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ 6 ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வந்துருச்சுல. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. என்னென்னா, முதல்ல இந்த இடத்துல வந்து டிசோசியேஷன் நடக்குது, CH3COOH வந்து டிசோசியேட் ஆகுது. ஓகேவா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காமன் அயன் நிறைய வந்ததுக்கப்புறம் இந்த டிசோசியேஷன் ஸ்டாப் ஆகிடும், பிகாஸ் ஈக்குலிபிரியம் இது பண்ணுறதுக்கு சேருது கரெக்டாக. இது ரெண்டும் சேர்ந்து இந்த சைடு போகுது, ஆனால் டிசோசியேஷன் ஸ்டாப் ஆகிடுது. தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங்.
ஓகே, the overall concentration of the CH3COO minus வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ the acid dissociation equilibrium வந்து இந்த dissociation equilibrium அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ லீச் அட்லஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எங்கே அப்ளை பண்ணும், டு a system at equilibrium the system adjust itself to nullify the effect. அந்த ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வரல, அதை வந்து நல்லிஃபை பண்ண வந்து அது ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இந்த ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணணும்னா the excess of CH3COO minus ions combines with H plus ions to produce much more unionized CH3COOH. அதாவது இந்த ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், இந்த CH3COO மைனஸ் வந்து CH ப்ளஸோட அயான்ஸோட சேர்ந்து அது வந்து CH3COOH வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து எனக்கு டிசோசியேஷன் நடக்காது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில், இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் combines with H plus ions to produce more unionized CH3COOH. அப்போ ஈக்குலிபிரியம் will shift towards the left சைடில் போகுது. in other words சொல்லணுன்னா எனக்கு டிசோசியேஷன் வந்து சப்ரஸ் ஆகுது. ஓகே, thus the dissociation of weak acid is suppressed in the presence of salt. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, நான் வந்து இந்த சால்ட்டை போட்டோன்னே எனக்கு வந்து இது வந்து டிசோசியேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ டிசோசியேட் ஆகலைன்னா எனக்கு என்ன ஆகும், containing an ion common to the weak acid, it is called காமன் அயன் எஃபெக்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீக் ஆசிடோட டிசோசியேஷன் வந்து சப்ரஸ் ஆகுது, அது வந்து டிசோசியேட் ஆகாமல் அசோசியேஷன் ஆகுது. கரெக்டாக? ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.